ஹாய் கேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ். சாம்பியன் டிராஃபி தொடர் முடிஞ்சிருச்சு. இந்தியா பார்த்தீங்கன்னா அபாரமாக வெற்றியை பெற்று கோப்பையை கைப்பற்றிட்டாங்க. இந்த நிலையில தற்போது உலகின் மிக சிறந்த ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் தற்போது ஓய்வை அறிவித்து இருக்காரு. இதுதான் அனைவருக்கும் மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய அணியில ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் சீனியர் வீரர்களா இருந்து வராங்க. இந்த சாம்பியன் டிராஃபி தொடர் முடிந்த உடனே இவங்கெல்லாம் ஓய்வுல இவங்களிருந்து யாராவது ஒரு ஆள் ஓய்வு அறிவிப்பாங்க அப்படின்னு நம்ம பெரிதும் எதிர்பார்த்தோம். ரோஹித் சர்மா திட்டவட்டமா சொல்லிட்டாரு, நான் தற்போது ஓய்வு அறிவிக்க போறது இல்லை அப்படின்னு. அதே போல விராட் கோலியும் மறைமுகமாகவே சொல்லிவிட்டாரு, நானும் ஓய்வு அறிவிக்க போறது இல்லை அப்படின்னு. ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா தற்போது ஓய்வு குறித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் நிலையில அப்புறம் யாரா ஓய்வு அறிவிச்சா அப்படின்னு தானே கேக்குறீங்க. அது யாரும் இல்லைங்க, ஆஸ்திரேலியாவுடைய ஜாம்பவான் ஸ்டீவ் ஸ்மித் தான் பாத்தீங்கன்னா தற்போது ஓய்வை அறிவித்தும் இருக்காரு ஒரு நாள் தொடர்ல இருந்து. இதற்கு பிறகு ஒரு நாள் தொடர்ல தான் விளையாட போவது இல்லை அப்படின்னும் தெரிவித்தும் இருக்காரு. T20ல மட்டுமே கவனம் செலுத்த போவதாகவும் தெரிவித்தும் இருக்காரு. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக கிட்டத்தட்ட கேப்டனாகவும் செயல்பட்டு பல கோப்பைகளை வென்றும் கொடுத்திருக்காரு. தற்போது ஸ்பின்னரா அறிமுகமாகி பேட்ஸ்மேனா ஒரு அசைக்க முடியாத ஒரு பேட்ஸ்மேனாக தான் வலம் வந்து கொண்டும் இருந்தாரு. இந்த சாம்பியன் டிராஃபி தொடர்ல ஆஸ்திரேலியா அரையிறுதி சுற்றுல இந்தியாவிடம் படுதோல்வி சந்தித்தது பிறகு மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்டீவ் ஸ்மித் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவை எடுத்தும் இருக்காராம். இனி ஒரு நாள் தொடர்ல விளையாட மாட்டான் அப்படின்னு ஓய்வை அறிவித்தும் இருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.